வணக்கம் மக்களே. வென்ஸ்டே மினி vlog. மார்னிங் அரௌண்ட் 6 o'clock இருக்கும். பயங்கரமான வெயில் வந்தது அப்போவே. மார்னிங் எந்திரிச்சதுமே ஆஸ் யூஷுவல் ஜீரகம் அண்ட் வெந்தயம் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆப்பிள் ஸ்மூத்தி. நைட்டே வால்நட், பாதாம் அண்ட் கேஷ்யூ கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அதையும் மில்க்கையும் சேர்த்து அரைச்சி அதை தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு வந்து பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி குழம்பு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு நல்லா கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு அதை குக்கர்லேயும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம சாம்பாருக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆனியன் மட்டும் போடலை. அண்ட் பச்சைப்பயிருக்கு 3 மடங்கு தண்ணியும் ஊற்றி ஒரு 10 minutes கிட்ட குக்கரில் வச்சுட்டேன். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மசிச்சு விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தாளிக்க போகிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக அந்த குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன். இதில் தாளிச்சதை அந்த குழம்புல சேர்த்துட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரதுக்காக கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அண்ட் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் தான், அது அவன் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். டோட்டலாக 30 minutes, ஒரு சைட் 20 minutes அண்ட் திருப்பி வச்சு ஒரு 10 minutes சொல்லி டோட்டலாக 30 minutes 2 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஆப்வியஸ்லி ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரியான டேஸ்ட் வராது. பட் இது ஓரளவு கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனால எப்போவாது இது மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைட் டிஷ்க்கு வந்து எக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ எக்கை ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் சாம்பார் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதை போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸ், பச்சைப்பயிறு குழம்பு, காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் எக்கு தான் பேக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் தனியாக வெளியே போயிட்டு. முன்னாடிலாம் அடிக்கடி போவேன். ஸோ இன்றைக்கி போகலாமேன்னு தோணுச்சு. அதனால் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வரதுக்கே அரௌண்ட் 7 o'clock 7:30 கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே குக் பண்ணி சாப்பிட முடியாதுன்றனால 7-Eleven போயிட்டு 2 பீஸா ஸ்லைசஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கணேஷ் வந்து அப்பளம் செஞ்சு தரேன்னு சொன்ன உடனே ரைஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். மதியம் வச்ச குழம்பும் இருந்துச்சு. ஸோ அதையுமே அவனுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ 2 பேருமே வந்து இந்த பீஸா ஸ்லைசஸ் அண்ட் ரைஸ் அப்பளமும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.